வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார் கிருஷ்ணான்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி சீனா பயணம். திவிநெகும திட்டம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவிடம் விசாரணை செய்ய போலீசார் சட்டம் அதிபரிடம் ஆலோசனை. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள். லலித் குகன் வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்கு ஆஜராகுமாறு கெஹலிய ரம்புக்வெல்லம் மற்றும் சுனில் ஹந்துனித்தி ஆகியோருக்கு யாழ் நீதிமன்றம் அழைப்பாணை. வாக்குறுதி அளித்த போதும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு நிலுவைச் சம்பளம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் சீனாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். சீனாவின் கூட்டு அரசாங்கம் விடுத்த விசேட அழைப்பிற்கு இணங்க ஜனாதிபதி சீனா சென்றுள்ளார். சீனாவில் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற உள்ளார். ஆசியாவின் அபிவிருத்தி மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் பொருளாதார செயற்திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த உள்ளார். இந்த விஜயத்தின் போது சீன இலங்கை தலைவர்களுக்கிடையே இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதுடன் ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் பிரதமர் மற்றும் சீன தேசிய காங்கிரசின் நிறைவேற்றுக் குழு தலைவர் ஆகியோருடனும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இலங்கைக்கு சீனா வழங்கும் கடனுதவிக்கான வட்டி இலங்கையின் முறைகளின் பெறுமதியை விடவும் குறைவானது என சீனா அபிவிருத்தி வங்கியின் பூகோள ஒத்துழைப்பு திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் தெரிவிக்கின்றார். இலங்கையின் சில அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனா உயர் வட்டியின் கீழ் கடன் வழங்குவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கு கடன் வழங்குவதை 2009ஆம் ஆண்டு நாம் ஆரம்பித்தோம். எமது வட்டி வீதத்தையும் இலங்கையின் சர்வதேச முறைகளின் பெறுமதியையும் ஒப்பிட்டு பார்த்தால் எமது வட்டி வீதம் குறைவானது. 2009ஆம் ஆண்டு 107.04 வீதம் காணப்பட்டது. அதன் பின்னர் 106 அல்லது 6.25 வீதமாக வீழ்ச்சி அடைந்தது. அதிலும் எமது வட்டி வீதம் உங்களது அரசாங்கத்தின் வட்டி வீதத்தை விடவும் குறைவானது. இலங்கை அரசாங்கத்தினால் கோரப்படும் கடன் இலங்கை அரசாங்கத்தின் தேவைக்கு அமையவே வழங்கப்படுகின்றது. அந்த தீர்மானம் இலங்கையின் கடன் முறைமைக்கு அமையவும் அமைச்சரவையினதும் சட்டமா அதிபரினதும் அனுமதிக்கு அமைய வழங்கப்படுகின்றது. முன்னர் காணப்பட்ட அரசாங்கத்துக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் இல்லை என நான் கருதுகின்றேன். திவிநெகும எனப்படும் வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவிடம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாடு சென்றுள்ள முன்னாள் அமைச்சரை நாட்டிற்கு அழைத்து விசாரணை செய்வதற்கு சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். දිවිනැගුම පාරිතෝෂිත මුදල් අක්‍රමිකතාවයක් පසුගිය ජනාධිපති වරණ திவிநெகும நிதி மோசடி மற்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக திவிநெகும திணைக்களத்தின் பணத்தை செலவு செய்த சம்பவம். திவிநெகும திணைக்களத்தின் ஊடாக மாநாடு ஒன்றிற்காக 70,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை செலவழித்த சம்பவம். இதுபோன்று திவிநெகும திணைக்களத்தில் இடம்பெற்ற சில நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். தற்போது திவிநெகும திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக இருந்த ரணவக்கவை அழைத்து அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளோம். அந்த பணம் இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது என அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ச அனுமதி வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய இந்த விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அவரை இலங்கைக்கு வரவழைத்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுக் கொள்வதற்கும் அது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கும் நீதி தொடர்பாக குற்றங்கள் விசாரணை பிரிவினரால் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. මේ දිනවල මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාසය විසින් කටයුතු සැලසුම් කරගෙන යනවා. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தரணி கோமின் தயாஸ்ரீ, உதய கமன்பில மற்றும் எல்பிஐ பெரேரா ஆகியோரினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 1 - 54 வரையான சரத்துக்களுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர்.
அத்துடன் அதனை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரித்த பின்னர் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலமும் நிறைவேற்ற வேண்டும் என உதய கமன்பில தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தின் 70ஆம் சரத்து, 33ஆம் சரத்து மற்றும் 14A பிரிவு ஆகியன அரசியலமைப்பிற்கு முரணானவை என சட்டத்தரணி கோவிந்த ஆசிரி தாக்கல் செய்துள்ள மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஒரு வருடத்தில் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தை ரத்து செய்யுமாறும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பிரதான கட்சியாக தேசிய அரசாங்கத்தில் இணைவது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இயலுமை உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தினார். විධායක ජනාධිපති ධූරය සම්පූර්ණ ඉවත් කළ යුතුයි කියන මතේ අපි කිසිදු දවසක හිටියේ නැහැ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. විධායක ජනාධිපති වශයෙන් நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருபோதும் இருக்கவில்லை. நிறைவேற்று ஜனாதிபதியாக நியமிக்கப்படும் ஒருவருக்கு சில அதிகாரங்களை மாத்திரமே வழங்கும் வகையில் இடமளிக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. இந்த தேர்தல் முறைமை மாற்றாது அரசியலமைப்பில் திருத்தத்தை கொண்டால் பெரும்பாலும் நாட்டில் ஸ்திரமற்ற தன்மை ஏற்படக்கூடும். அந்த ஸ்திரமற்ற நிலைமை இல்லாமல் செய்வதற்காக அரசியலமைப்பு திருத்தமும் தேர்தல் முறையில் திருத்தமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது தற்போது காணப்படும் விகிதாசார முறைமை மற்றும் தொகுதிவாரி முறைமை ஆகிய இரண்டிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற யோசனை ஒன்று உள்ளது. தற்போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 உள்ளது. அதனை 250 உயர்த்த வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த யோசனைக்கு எமது கட்சி எதிரானது. யோஜனாවක් ඇවිල්ලා තියෙනවා. අපේ පක්ෂයකට විරුද්ධ නැහැ. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தையும் தேர்தல் திருத்தத்தையும் கொண்டு வருமாறு நாம் கேட்கின்றோம். அந்த 2 திருத்தங்களையும் குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அப்படியானால் இந்த 1 வருட காலத்துக்கு பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, செல்லவும் முடியாது. அதனால் அந்த காலப்பகுதி வரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி அடுத்த நாளே பாராளுமன்றத்தை கலைத்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. தற்போது தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதே. இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் மாத்திரமே கலந்துரையாடினோம். அதற்காக நாம் ஏனையோருடன் கலந்துரையாட மாட்டோம் என்பது பொருள் அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த கூட்டமைப்பின் முக்கிய அரசியல் கட்சி என்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இந்த விடயத்தில் தீர்மானம் எடுப்பதில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. அவ்வாறாயின் தற்போதுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கா அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு உரித்தானவர்? எதிர்க்கட்சியின் பல முக்கியஸ்தர்கள் எம்முடன் இருக்கின்றனர். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எம்முடன் இருக்க வேண்டும் என நாம் தெரிவிக்கின்றோம். இது தொடர்பான பதிலை சபாநாயகர் விரைவில் வழங்குவார். 19வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மக்கள் வரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை போன்று என்று மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. அந்த கட்சியின் பிரதம செயலாளர் டெல்வின் சில்வா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். විධායක ජනාධිපති දුරය මුළුමනින්ම අහෝසි කරන්න බැරි නම් එහි බලතල විශාල ප්‍රමාණයක් நிறைவேற்று ஜனாதிபதி முறையை முழுமையாக இல்லாமல் செய்ய முடியாவிட்டாலும் பெரும்பாலான அதிகாரங்களை குறைத்து அதில் உள்ள தன்னிறைவுள்ள அதிகாரத்தை குறைப்பதாக இருந்தாலும் அதற்கு நாம் இணங்குகிறோம். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை பிரதமருக்கு வழங்குவதற்கான தேவைகள் இல்லை. 19வது திருத்த நிறைவேற்றத்தை நீடித்து தேர்தலை பிற்போட்டு பாராளுமன்ற அதிகாரத்தை நீடிக்க செய்வது நிமா ஸ்ரீபாலடி சில்வாவின் தேவை. தேர்தல் முறையுடன் இரண்டையும் ஒன்றாக கொண்டு வராவிட்டால் அதை நிறைவேற்ற முடியாது. ஹெல உரிமையவின் சம்பிக்க இதை தடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் 18வது திருத்தத்தை கொண்டு வரும்போது ஜனநாயகம் குறித்து எதுவும் கதைக்காமல் சிறு பிள்ளைகளை போன்று கையை உயர்த்தினார்கள். மக்களின் தேவையான 19வது திருத்தத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சம்பிக்க ரணவாக்க எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என்று சிந்திக்க வேண்டும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் தந்த வரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவே நாம் காண்கிறோம். ජනවාරි මාසේ 8 වෙනිදා ජනතාව දීපු ජනවරමට විරෝධය පළ කිරීම. 19வது திருத்தத்தின் போது தமிழ் பேசும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு கவனமாக கையாள வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 19 சட்ட திட்டத்தை கொண்டாடுற நேரத்தில் எல்லாரும் மிச்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதமான பாதகமும் வரையலாம். இந்த மனாப கிரமையில இருந்து நாங்க ஆசன கிரமையை போகணும்னு சொன்னா அதுல முஸ்லிம்களுக்கு நாங்க இருக்கிற அமௌண்ட் எங்களுக்கு வரையலுமா? நாங்க முந்தி 24 பேர் பாராளுமன்றத்தில் இருந்தோம். அப்ப இந்த 24 எங்களுக்கு 15 ஆகலுமா? அதுக்கு நாங்க இடம் கொடுக்க போறது இல்ல. தமிழ் மக்கள் 14% வைக்கிறாங்க. தமிழ் மக்களோட ரெப்ரசன்டேஷன் அந்த பெர்சன்டேஜுக்கு பாராளுமன்றத்துக்குள்ள வரணும்.
அதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்ல. அதனால இது பேசணும். 19 சட்டத்தை கொண்டாட மட்டும் இல்ல, எந்த விதமான பாதகம் தமிழ் பேசும் மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதை ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் காணாமற் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தி ஆகியோருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை யாழ் நீதவான் பொ சிவகுமார் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தி ஆகியோரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கடந்த வழக்கு விசாரணையின் போது அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களான இருவருக்கும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஊடாக அழைப்பாணை விடுக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான லலித்குமார வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காணாமற் போயிருந்தனர். இவர்கள் காணாமற் போனமை தொடர்பில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த விசாரணைகள் யாழ் நீதவான் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ் மாவட்ட படைகளின் முன்னாள் கட்டளை தளபதி, அச்சுவேலி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட ஐவர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். லலித் மற்றும் குகன் ஆகிய இருவரும் காணாமற் போன சிறிது காலத்தில் அவர்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் 2 செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து செயற்பட்ட சுனில் ஹந்துனித்தி ஆகியோரை சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. காணாமற் போன லலித், குகன் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வேளையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் நகரிலிருந்து வைத்தியசாலை வீதி, சத்திரச்சந்தி, காங்கேசன் துறை வீதியூடாக மின்சார நிலைய வீதி வரை பேரணியொன்றை முன்னெடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் முன்னிலை சோசலிச கட்சியினர் விநியோகித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அடுத்து வடமாகாணத்தில் கடமையாற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தர்கள் இன்று திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயலகத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் ஒன்று கூடினர். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட நாள் முதல் பல வருடங்களாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலேயே வடமாகாணத்தில் கடமையாற்றி வருவதாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு உத்தியோகத்தர்கள் கூறினர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணியை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடியதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலத்தில் நியமனம் பெற்ற நாங்கள் துண்டு கொடுக்கல் மூலம் நாங்கள் வடமாநிலத்துக்கு போயிட்டோம். கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த நாங்கள் எங்களுக்கு 5 கனகாலமாக 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்திய கிழக்கு மாநிலம் எங்களுக்கு சொந்த இடமானது கிழக்கு மாநிலத்துக்கு எங்களுக்கு இடமானத்தை பெற்று திரும்பாது உயரதிகாரி என்ற கவனத்துக்கு குறிப்பாக முதலமைச்சர், ஆளுநர் எல்லா கவனத்துக்கும் நாங்கள் இதை கொண்டு வரோம். கிழக்கு மாகாணத்தில் பிறப்பிடமாகவும் வாழ்விடமாக கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண சபைக்கு கடமையாற்றுவதற்கு பல கோரிக்கைகள் வைக்கப்பட்ட பொழுதும் கிழக்கு மாகாணம் எங்களை உள்வாங்காத காரணத்தினால் வடமாகாணம் எங்களை விடுவிப்பதாக உறுதிமொழி தந்தும் இவர்கள் தொடர்ச்சியாக எங்களை உள்வாங்காமல் புறக்கணித்துக் கொண்டு வருகிறார்கள். அக்கரைப்பற்று நுரைச்சோலை சுனாமி வெட்டு திட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சுனாமியால் இருப்பிடங்களை இழந்த மக்களுக்கென அக்கரைப்பற்று நுரைச்சோலை பகுதியில் 500 வீடுகளை கொண்ட வீட்டு திட்டம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆயினும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீட்டு திட்டத்தினை கையளிக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எழுதிய மகஜர் ஒன்று இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் ALM சாலிமிடம் கையளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தார இருக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க. நாங்களும் எத்தனை நேரம் ஆர்ப்பாட்டம் செஞ்சு எங்களால முடியாது. எங்களுக்கு சுனாமி அடிச்சு 10 வருஷம் முடிஞ்சு எங்களுக்கு ஊடு தரல. இந்த ஜனாதிபதியாவது எங்களுக்கு இந்த ஊட்ட தந்து எங்களுக்கு ஒப்படைக்கும் நாங்க கேட்டுக்கொள்ளுறோம். எங்களை புள்ள ஊட்டியல் நாங்க எல்லாரும் தவிச்சு தெரியணும். எங்களுக்கு எங்களை வீட்டை தர வேண்டும். எங்களுக்கு நாங்க காட்டுக்கு இடத்தையோ நாங்க பத்தைக்கையோ நாங்க கிடக்கணும்.
நாத்தாண்டி கொற்றாமுல்ல அல்சீரா வித்தியாலயத்தில் தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குளியாப்பிட்டி கொழும்பு பிரதான வீதியை மறைத்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளாமையால் 3 மாதங்கள் பிள்ளைகளின் கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர். போலீசாரினால் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனதோடு சம்பவ இடத்திற்கு சிலாபம் வலய கல்வி பணிப்பாளர் வரவழைக்கப்பட்டார். ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு உடனடியான தீர்வினை தன்னால் பெற்றுத்தர முடியாது என வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்ததை அடுத்து பதற்ற நிலை மேலும் அதிகரித்தது. இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த உத்தியோகத்தர்களை பாடசாலைக்குள் செல்ல விடாது வாயிலை வழிமறுத்தும் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளம் இன்றும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மலையகத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டது. இதனால் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்கள் வாக்குறுதியின் பிரகாரம் இன்றைய நாள் முழுவதும் ஆலையின் முன்பாக நிலுவை சம்பளத்தை எதிர்பார்த்து காத்திருந்த போதிலும் சம்பளம் வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தவிசாளர் அவர்கள் 20ஆம் தேதி சமூகம் அளித்து நேரடியாக எமக்கு வாக்குறுதி அளித்தார்கள். 25ஆம் தேதிக்கு முன்னர் உங்கள் சம்பளம் கொடுக்கப்படும் என்று. இன்று 5 மணி வரை 25ஆம் தேதி 5 மணி வரையும் எமக்குரிய சம்பளம் இதுவரையும் வழங்கப்படவில்லை. இது எந்த அதிகாரிகளுக்கும் இது புரியவில்லையா, தெரியவில்லையா, அல்லது தெரியாமல் இருக்கின்றார்களா? இதுக்கு நல்ல முடிவு எடுக்க மாட்டார்களா? இது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இது சம்பந்தமா யாரும் எங்கள்கிட்ட இன்னும் கதைக்கவும் இல்லை. உங்களுக்கு எப்ப சம்பளம் தருவோம், எப்ப இது நாங்க உங்களோட உண்ணாவிரத்தை முடிப்போம், எந்த வாக்குறுதியும் யாரும் தரல. நாங்க போறோம், கிடக்கும், வாரோம். ஆனா யாரும் எங்களை என்னென்று கூட பார்ப்பதுக்கு ஒரு விரும்பல. கடந்த 20ஆம் தேதி வாழைச்சேனை கடதாசி ஆலையின் பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதர இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் நிலுவை சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். මුදල් අමාත්‍යාංශයේ අනුමැතිය ලැබිලා තියෙනවා කිය කැබිනට් මණ්ඩලය කියලා මට දැනුමක් කරලා තියෙනවා. ඒ අනුව நிதியமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளதாக அறிவிப்பு கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நிதியமைச்சினால் கிடைக்கப்பெறும் பணம் 23ஆம் தேதி அளவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு கிடைத்தால் 25ஆம் தேதி சம்பளத்தை கொடுக்க முடியும். முன்னர் இருந்தது போன்று மீண்டும் இந்த தொழிற்சாலையை மக்களின் தொழிற்சாலையாக கருதி மறுசீரமைக்க உள்ளோம். இது தொடர்பாக இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை ஆலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதரவிடம் நியூஸ் போஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. ஆலை ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த போதிலும் இன்றைய தினம் வழங்குவதாக கூறப்பட்ட விடயம் குறித்து தாம் எதனையும் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். தமக்கான 4 மாத நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி ஆலையின் ஊழியர்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அம்பேவல கீழ்பிரிவு தோட்ட மக்கள் கடந்த காலங்களில் மண் சரிவு அபாயம் காரணமாக முகாம்களுக்கு செல்வதும் மீண்டும் தமது இருப்பிடங்களுக்கு திரும்புவதுமாக ஒரு நாடோடி வாழ்க்கையை கடத்தி வருகின்றனர். இதற்கான உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வருவார்களா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் அம்பேவல தோட்ட மக்கள். கடந்த காலங்களில் மலையகத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டது. இதனால் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு முகாம்கள் மற்றும் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டனர். அவ்வாறு பதிவான தோட்ட பகுதிகளில் அம்பேவல கீழ்பிரிவும் விதிவிலக்கல்ல. மண் சரிவு அபாயம் காரணமாக கடந்த 4 மாத காலமாக இந்த தோட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்படுவதும் மீண்டும் நிலை சீரானவுடன் திருப்பி அனுப்பப்படுவதுமாக பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 15 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 70 பேர் இந்த நிலையை எதிர்நோக்குகின்றனர். இதனால் பாடசாலை மாணவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நாங்கள் கிரச்சில் இருந்தோம். எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் மழையிலையும் காற்றுலையும் ஸ்கூலுக்கு போனோம். வழியில் ரோட்டில் கூட வழியில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தண்ணி கல் எல்லாம் பயமாக இருந்துச்சு. வீடுங்களே இருக்கே இல்லை, கிரச்சில் தான் இருக்கிறோம். கிரச்சிலையும் படிக்க வசதி இல்லை. ஸ்கூலுக்கு போன மாதிரி தான் படிக்கலும். அதனால வீடு ஒன்று கட்டிட்டாங்க. போனோம். வெளிமாட்டில் காலையில் வேலையை நிப்பாட்டி வேலைக்கு வர சொன்னாங்க. நாங்கள் நினைச்சோம் வீடு தான் கட்டி கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் போயிட்டு ஏஜிக்கு போனோம். ஏஜிக்கு போன பிற்பாடு எங்களுக்கு ஒரு பூஜைக்கு கொடுக்குற மாதிரி 5 கிலோ அரிசியும் ஒரு தேங்காயும் ஒரு பருப்பு ஒரு 500 கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வரக்குள்ள நாங்கள் வரக்குள்ள எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லைங்க சார். நாங்கள் இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிற்பாடு வீட்லயே எங்களுக்கு நிம்மதியா சாப்பிடுறது கூட எங்களுக்கு ஒரு வீடு கூட வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுவரை காலமும்
உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் பாராமுகமாயிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். எல்லாத்துக்கும் சொல்லி பார்க்குறோம், எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. அப்ப நாங்க என்னதான் செய்ய இருக்கு? இப்ப யாரும் புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காராம், அவர் வருவாருன்னு பாக்குறோம், அவரும் வரல. தியாகம்பரம் அவரும் வரல, அவர் தான் வீடு அமைச்சரா இருக்காராம், அவரும் இன்னும் வரல. இவ்வாறு சொந்த இடமிருந்தும் அதில் நிரந்தரமாக வாழ முடியாமல் நாடோடி வாழ்க்கையை வாழும் தமக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க சம்பந்தப்பட்டவர்கள் முன் வர வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். கிழக்கு மாகாணத்தில் இந்திய உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு தொகுதி வீடுகள் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்தின் கதிரவெளி கிராமத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகேசிங்கா வீடுகளையும் அதற்கான ஆவணங்களையும் பயனாளிகளிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மாவட்டத்திலே தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு நிலையை காண்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேல் நாங்கள் பிரிந்திருக்கின்ற அந்த துயரகரமான அந்த நிலையிலிருந்து மாற்றமடைந்தவர்களாக இங்கே ஒரு தொப்பி அணிந்தவர் இருக்கின்றதை பார்க்கின்ற போது, ஒரு மொக்காடு போட்ட ஒரு முஸ்லிம் பெண்ணை பார்க்கின்ற போது, நீங்கள் எல்லோரும் அவ்வாறுதான் நாங்கள் 30-35 வருடங்களுக்கு முன்பு இருந்தோம் என்ற வரலாற்று உண்மையை நீங்கள் நிரூபித்திருக்கின்ற இவ்வளவு தமிழ் மக்களுக்குள் ஓரிரு முஸ்லிம்களை காண்கின்ற போதும் இந்த நிலைதான் இந்த மாகாணத்துக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டுக்கே தொடர வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறி வருகிறோம். நீங்கள் உங்களுடைய வேறுபாடுகளை மறந்து, தமிழ் முஸ்லிம் சிங்களவர் என்ற வேறுபாடுகளை மறந்து நீங்கள் வாழ வேண்டும். முழுமையாக முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிவது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டத்தை மீறுபவர்கள் அபராதம் செலுத்த நேரிடும் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். முழுமையாக முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிவதனை கடந்த 21ஆம் தேதி முதல் தடை செய்வதற்கு போலீசார் தீர்மானித்திருந்தனர். இருப்பினும் தமக்கு கிடைத்த கோரிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கும் வரையில் அந்த நடைமுறையை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அதற்கு பொறுப்பான அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்திருந்தார். தற்போது அந்த நடைமுறையை மீண்டும் செயற்படுத்துவதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர். අනුමත ආකාරයේ ආරක්ෂක හිස්සසුමක් පැළඳ නොයාම යතුරුපැදිකරු වෙන්න පුළුවන්. உரிய வகையில் பாதுகாப்பான தலைக்கவசத்தை அணியாது பயணிக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு 500 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும். அபராதத்தை அதிகரிக்கும் சட்டத்தில் அந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளை நிறத்திலான கண்ணாடி கொண்ட தலைக்கவசத்தை அணிய முடியும். 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் பாதுகாப்பிற்காக நிறமற்ற வெள்ளை நிற கண்ணாடி கொண்ட தலைக்கவசத்தை அணிய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. පත්‍රයේ සඳහන් වෙන්නේ එම වයිසරය ආරක්ෂක මුවාව කිසිදු වර්ණයකින් තොර එකක් විය යුතු බවයි. முழு பாராளுமன்றத்தையும் அரசாங்கமாக மாற்றுவதே தமது அபிலாஷி என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதமர் இதனை கூறினார். அரசு நிர்வாக அமைச்சின் அனுசரணையுடன் அரசு உத்தியோகத்தர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. 3 மேடைகள் உள்ளன. நாம் அதற்கு எவ்வாறு 100% செயற்படுவது? நாம் நினைக்கும் வகையில் செயற்பட முடியாது. அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாம் இந்த இடத்திற்கு வந்துள்ளமை பெரிய விடயமாகும். 1947ஆம் ஆண்டின் பின்னர் 51ஆம் ஆண்டின் பின்னர் இது ஒரு ஆரம்பம். இந்த சில மாதங்கள் எம்மால் ஒன்றாக பணியாற்ற முடியுமானால் அது போதுமானது. வேற ஏதும் செய்ய தேவையில்லை. ஏனெனில் வழங்க வேண்டிய அனைத்தையும் வழங்கி ஏப்ரல் 23ஆம் தேதியுடன் நிறைவு செய்ய உள்ளோம். பாராளுமன்ற வாக்கெடுப்பின் பின்னர் நாம் எவ்வாறு பணியாற்றுகின்றோம் என்பதற்கு இது ஒரு ஒத்திகை. ஏனெனில் மொத்த பாராளுமன்றத்தையும் அரசாங்கமாக்கும் அபிலாஷை எனக்குள்ளது. தாம் ஆரம்பித்த திட்டங்களை ஏன் நிறுத்தியுள்ளீர்கள் என மஹிந்த ராஜபக்சே எம்மிடம் சவால் விடுக்கின்றார். தூய்மையான அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதை நான் முன்னாள் ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனாலும் 80% அதிகமான திட்டங்கள் மோசடிகளாக காணப்பட்டால் மக்களின் வரிப்பணத்தை மற்றவர்களின் சட்டைப்பைக்குள் போடும் யுகத்தை நிறுத்தி மீண்டும் உங்களின் சட்டைப்பைக்குள் போடும் யுகத்தை ஆரம்பித்துள்ளோம். உங்கள் முன்னிலையில் ஜூன் மாதமளவில் தேர்தலுக்கு வருவோம். පරිවර්තන කරන යුගයක් තමයි ආරම්භ කරලා තිබෙන්නේ. ඔබතුමලා ඉදිරියේ ජූනි මාසෙ වෙනකොට ඡන්දයක් එනවා. මම විශ්වාස කරනවා අපි அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அரசியலமைப்பை ஏற்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன். நிறைவேற்று ஜனாதிபதி பதவியில் காணப்படும் இந்த அனைத்து மோசமான அதிகாரங்களையும் நீக்குவதாக நாம் மக்கள் முன்னிலையில் தெரிவித்தோம். பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தை உருவாக்குவதாக நாம் மக்களுக்கு உறுதியளித்துள்ளோம்.
අගමැතිවකින් ප්‍රධාන රජයක් ඇති කරනවා කියලා. இலங்கை தொலைத்தொடர்பாளர்கள் ஒன்றியத்தின் 9வது விருது வழங்கல் நிகழ்வு அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. பல்வேறு தொழில்துறைகளில் தாய்நாட்டில் கௌரவம் பெற்றுக் கொடுத்தவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. தொலைக்காட்சி மற்றும் வானொலி துறைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் 2 விருதுகளை சுவீகரித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பொது முகாமையாளர் யாஸ்ராத் கமால் சிரிக்கு இதன் போது விருது வழங்கப்பட்டதுடன் அந்த விருதை எமது சக ஊழியர் ஒருவர் பெற்றுக் கொண்டார். எமது சகோதர வானொலியான சிரஸ் எஃப்எம்மின் செய்தி ஆசிரியரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பார்லிமெண்ட் செய்தியாளருமான ஸ்ரீபால் வாணியாராஜுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. சிரஸ் எஃப்எம் செய்தி பிரிவின் ஊடகவியலாளர் பிரியங்கா திசாநாயக்கவுக்கும் இந்த விருது விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.